பிரித்தானியா விதித்த தடை வெளியானது இலங்கை அரசின் நிலைப்பாடு. இலங்கை அரசை எச்சரிக்கும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம். தமிழ் மீது தீராத பற்று. 88 வயதில் சாதாரண தர பரீட்சையில் தமிழ் பாடத்திற்கு தோற்றிய சிங்கள பெண். போரை நடத்தியதே நான் தான். பிரித்தானியாவின் முடிவுக்கு எதிராக மஹிந்த ஆவேசம். பணவீக்கம் குறித்து மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தென்கொரியாவில் உள்ள இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு. பிரித்தானிய அரசாங்கத்தின் தடைகள் குறித்து வசந்த கர்நாகோட விமர்சனம். நடுவானில் விமானியினால் பயணிகளுக்கு நேர்ந்த அவலம். கடந்த காலங்களில் ஏதேனும் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருந்தால் அவை தொடர்பில் உள்நாட்டு பொறுப்புக்கூறல் பொறிமுறைகள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வெளியுறவு அமைச்சர் விஜித கீரத் அறிவித்துள்ளார். நாட்டில் முன்னாள் 3 ராணுவ பிரதானிகள் உட்பட 4 பேர் மீது ஐக்கிய ராச்சியம் விதித்துள்ள தடைகள் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் நேற்று அறிவிக்கும் போதே வெளியுறவு அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அத்தோடு பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கத்திற்கான உள்நாட்டு பொறிமுறைகளை வலுப்படுத்தும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளபடி ஐக்கிய ராச்சிய அரசாங்கம் 4 நபர்கள் மீது தடைகளை விதித்துள்ளதுடன் அவர்களின் 3 பேர் இலங்கை ஆயுதப்படைகளின் முன்னாள் பிரதானிகள் ஆவர். நாடுகளால் எடுக்கப்படும் இத்தகைய ஒருதலைப்பட்ச நடவடிக்கை இலங்கையில் உள்நாட்டு நல்லிணக்க செயல்முறைக்கு எந்த ஆதரவையும் வழங்காது என்பதுடன் நிலைமையை மேலும் குழப்பமடைய செய்வதே இதன் நோக்கமாகும் என அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் உள்நாட்டுப் போரின் போது நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் விசாரணை செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறும் வரை நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்வதற்கு சர்வதேச நடவடிக்கை அவசியம் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு பிரதானிகள் உள்ளிட்ட 4 நபர்கள் மீது அண்மையில் பிரித்தானியா விதித்த தடைகள் குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான ஆதாரங்களை சேகரித்து பொறுப்புக்கூறலை கோருவதற்காக பிரித்தானியா உட்பட பல நாடுகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தொடர்ச்சியான திட்டங்களை சமர்ப்பித்துள்ளன. இந்த விடயத்தில் இலங்கை எந்தவித முயற்சியும் எடுக்காத வரை சர்வதேச நாடுகள் தொடர்ந்தும் தடைகளை விதிக்க வேண்டிய நிலை உருவாகும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் போர்க்குற்றங்களை விசாரணை செய்வதற்காக ஐக்கிய நாடுகள் சபையிடம் ஏற்கனவே உள்ள ஆதாரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. 11 வருட பாடசாலை கல்வியை அடுத்து 40 வருட கற்பித்தலுக்கு பின்னர் ஓய்வு பெற்ற சிங்கள ஆசிரியரான 88 வயதான மிஸ் மிஸ்லின் சாதாரண தர பரீட்சையில் தமிழ் பாடத்திற்கு ஹொரண தக்ஷிலா மத்திய கல்லூரியில் தோற்றினார். அவர் தன்னுடைய மூத்த மகள் மற்றும் பேத்தியுடன் வசிக்கின்றார். நேற்று காலை அவர் தன்னுடைய இளைய மகளுடன் ஹொரணையில் உள்ள தக்ஷிலா மத்திய கல்லூரிக்கு வந்தார். எல்லா மாணவர்களும் தங்களுடன் தமிழ் பாட தேர்வு எழுதி கொண்டிருந்த தங்கள் பாட்டியை வாழ்த்தினர். அவருக்கு 7 பிள்ளைகள் இருக்கின்றனர். 3 பேர் இராணுவத்தில் சேர்ந்தனர். அவர்கள் அனைவரும் இப்போது ஓய்வு பெற்றுவிட்டனர். 88 வயதில் நான் என்னுடைய 16 வயது குழந்தைகளுடன் தேர்வு அறையில் அமர்ந்து தமிழ் பாடத்திற்கான தேர்வு எழுதுகின்றேன். இன்று என் வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் மறக்க முடியாத நாள் எனவும் அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். புலிகளுடனான போரில் இலங்கையின் முன்னாள் படை தளபதி சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்நாகொட மற்றும் முன்னாள் இராணுவ தளபதி ஜகத் ஜே சூர்யா ஆகியோருக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டுகளும் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கையின் முன்னாள் ஆயுதப்படை தளபதிகளுக்கு எதிராக பிரித்தானியாவிற்குள் நுழைவதற்கு சொத்துக்களை வைத்திருப்பதற்கும் தடைகளை அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்தமைக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மஹிந்த வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இலங்கையின் அப்போதைய நிறைவேற்று ஜனாதிபதியாக இருந்த நான் தான் புலிகளுக்கு எதிராக போரை நடத்த முடிவு செய்தேன். இலங்கை தாக்குதலில் ஈடுபட்டிருந்த போது ராணுவம் அந்த முடிவை செயல்படுத்தியது. போரின் போது பெரிய அளவிலான மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக பிரித்தானிய அரசாங்கத்தின் குற்றச்சாட்டுகளை நான் கடுமையாக நிராகரிக்கின்றேன். நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல, புலிகளுக்கு எதிராக மட்டுமே போரை நடத்தினோம் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை வலியுறுத்தி அவர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டினார்.
மின்சார கட்டணங்கள் மற்றும் எரிபொருள் விலைகளில் தொடர்ச்சியான குறைப்புகளின் காரணமாக தற்போது பணவீக்கம் எதிர்மறையாகவே உள்ளது என மத்திய வங்கி அறிவித்துள்ளது. எனினும் 2025 மார்ச் மாதம் முதல் நிலைமைகள் படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறியுள்ளது. 2025ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் பணவீக்கம் நேர்மறையாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளையில் உள்ளூர் பொருளாதாரத்தில் புவி அரசியல் நிச்சயமற்ற தன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறித்து இலங்கை எச்சரிக்கையாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி விலை ஸ்திரத்தன்மையை பராமரிப்பதில் எழும் அபாயங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருப்பதாக கூறியுள்ள இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை OPR என்ற கொள்கை விகிதத்தில் 8% வைத்திருக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை கவனமாக கருத்தில் கொண்ட பிறகு இத்தகைய முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சபை குறிப்பிட்டுள்ளது. தற்போதைய பணவியல் கொள்கை நிலைப்பாடு உள்நாட்டு பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு பங்களிப்பதுடன் பணவீக்கம் 5% இலக்கை நோக்கி நகரும் என்பதையும் உறுதி செய்யும் என்று சபை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. தென்கொரியாவில் உள்ள இளைஞர்களுக்கு விசேட அறிவிப்பு ஒன்று தென்கொரியாவில் உள்ள இலங்கை தூதரகம் விடுத்துள்ளது. தென்கொரியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக இளைஞர்கள் எவரும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் காட்டுத்தீ பரவும் பகுதிகளுக்கு பயணிப்பதை தவிர்க்குமாறு அந்த நாட்டில் உள்ள இலங்கையர்களையும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அங்குள்ள இலங்கையர்கள் ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் 27352966 அல்லது 27352967 அல்லது 27942968 என்ற தொலைபேசி இலக்கங்களூடாக தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். பிரித்தானிய அரசாங்கம் இலங்கையின் 3 முன்னாள் ராணுவ தலைவர்களை உட்பட சில அதிகாரிகளை இலக்கு வைத்து தடைகளை விதித்தமைக்கு எதிராக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்நாகொட கடும் விமர்சனங்களை வெளியிட்டுள்ளார். பிரித்தானிய அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. பிரித்தானியா தன்னுடைய காலனித்துவ கொடூரங்களை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை. இலங்கை மற்றும் இந்தியாவில் இழைக்கப்பட்ட குற்ற செயல்களுக்கு இதுவரை மன்னிப்பு கோரவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் காசா, சிரியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் லிபியாவில் நடக்கும் போர்கள் தொடர்பில் பிரித்தானியா குரல் கொடுக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் மனித உரிமை நிலைப்பாடு பற்றி மட்டும் பிரித்தானியா கரிசனை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். புலி ஆதரவாளர்கள் மேற்கத்திய நாடுகளில் செயல்பட்டு வருவதாக கூட அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்காவிலிருந்து சீனா நோக்கி பயணித்த விமானம் ஒன்றின் விமானி தம்முடைய கடவுச்சீட்டை மறந்து சென்றதால் குறித்த விமானம் மாற்றி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸிலிருந்து 257 பயணிகள் மற்றும் 13 பணியாளர்களுடன் சீனாவிற்கு பயணித்த விமானமே இவ்வாறு மாற்றி அனுப்பப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. புறப்பட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு பின்னர் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருக்கின்ற நிலையில் கடவுச்சீட்டு தன்னிடம் இல்லை என விமானி அறிந்துள்ளார். உடனே விமானம் திருப்பி அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது. விமானம் பசிபிக் பெருங்கடலுக்கு மேலே லாஸ் ஏஞ்சலிஸிலிருந்து பறந்து சென்று பின்னர் கலிபோர்னியாவிற்கு திரும்பி சென்றது என விமான கண்காணிப்பு வலைத்தளம் தெரிவித்துள்ளது. குறித்த விமானத்தின் நிறுவனம் இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனால் பாதிப்படைந்த தரப்பினரிடம் மன்னிப்பு கோரியுள்ளது. மேலும் விமானி தம்முடைய கடவுச்சீட்டை மறந்து சென்றமையினால் மற்றொரு விமானி பயணிக்கு அமர்த்தப்பட்டதாகவும் இதனால் விமானம் தாமதமடைந்ததாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.